எஸ்எஸ்கேவோட உண்மையான சுயரூபம் தெரியாம நம்ம ரேவதி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இதனோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் தன்னோட அப்பா யாரு அப்படின்றத அறியிற மாரி ஆயிடுச்சு. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு வேணுமா உண்மை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கௌதம் இப்போ இவ்வளவு பெரிய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறது, அதுவும் இல்லாம ரேவதி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவ தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம தன்னோட அம்மாவுக்கு இத்தன வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கொடுமைய பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனைய வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இங்க நம்ம கௌதமுக்கு வந்தது மிகப்பெரிய அதாவது கோபம் அப்படின்றதையும் தாண்டி அது சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கோபமா தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தன்னோட அப்பா யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு ஆக்ரோஷமா மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் இப்போ கடவுளா மாறி இந்த எஸ்எஸ்கேவை வந்து பாத்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கேவோட முகத்திரையை கிழிச்சு அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் திருந்தவே இல்லை. தன்னோட அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏமாத்தன ஒரு காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாம அவர் செஞ்ச பல வேலைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலயும் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க. அதாவது இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. அதுலயும் நம்ம ரேவதியும் அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறதையும் அதே மாதிரி தன்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு உண்மை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் போது நம்ம கௌதம் அவ்வளவு ஆக்ரோஷமா மாறுறாரு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் பயங்கர கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, ரேவதி இருந்துட்டு கௌதம் கிட்ட அவ்வளவு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு கௌதம் கொஞ்சம் பொறுமையாரு, எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல திருந்திட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு என்ன ரேவதி நான் வந்து பாத்தீங்கன்னா திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா, உன் புள்ள யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு வேலைகளையும் செஞ்சேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த கௌதம் தான் என்னோட மகனா இருப்பான், அதாவது உன்னோட பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு நடுவுலயே சண்டை ஏற்படுது. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா ரேவதி அம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்போ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கவே கூடாது. அவர் உயிரோடு இருந்தா அது எந்த அளவுக்கு எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரோட கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக அவ்வளவு கோவமா நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதம் மேல பயங்கர கோவத்துல இருக்குது. இது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து இத்தன வருஷமா வந்து அழிக்கணும். அதாவது பிசினஸ் விஷயத்துல இருந்து நம்ம கௌதம் அழிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தன்னோட புள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உயிரோடவே விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, ஆளாளுக்கு அதாவது ஆளுக்கு எதிருக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மொரண்டு புடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அ ரேவதிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐய்யய்யோ! இப்படி வந்து பாத்தீங்கன்னா கௌதம மாட்ட வச்சுட்டோமே! இந்த எஸ்எஸ்கேவால கௌதமோட உயிருக்கே ஆபத்தே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.